இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து 24 ஹார்ஸ் நெக்ஸ்ட் 24 ஹார்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் உங்களை நோக்கி. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 இந்த நம்பருக்கு என்ன அணுகுங்க. ஓகேவா? ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போலாம். கார்ட்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் ஷார்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனல்ல ஒரு பார்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ். First level next actions. உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ். next 24 ஹார்ஸ்ல உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களை நோக்கி? Next 24 hours உங்க பர்சனோட ஆக்ஷன்ஸ். The personal and next actions. உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் 24 ஹவர்ஸ்ல எப்படி இருக்கு? The personal and next actions 24 ஹவர்ஸ்ல எப்படி இருக்கு? உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? Okay, jumping card. உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? 24 hours. உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் 24 ஹவர்ஸ்ல எப்படி இருக்கு? Next 24 hours from your personal action. Okay, jumping card. Okay, public recognition வந்திருக்கு. ஓகேவா? 6 of wands. ஸோ பப்ளிக் ரெகக்னேஷன். பப்ளிக் ரெகக்னேஷன் அப்படின்னும் போது, அதாவது உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பப்ளிக்கான ஒரு அங்கீகாரம், அதாவது இவங்கதான் என்னோட பார்ட்னர், இல்லை இவங்கதான் என்னோட மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, இல்ல மேரேஜ் பண்ணிக்க போற பையன், இவங்கதான் என்னோட லவ் அப்படின்னு உங்களை எந்த இடத்துலயுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாம இருப்பாங்க இந்த பர்டிகுலர் பர்சன். எனக்கு அந்த எனர்ஜி தெரியுது. இன்ட்ரடியூஸ் பண்ணாம இருப்பாங்க, உங்களை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்காமயே வச்சிருப்பாங்க. மேபி உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த பர்சன். ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபர்தரா எடுத்துட்டு போக முடியுமா, நம்மளால கொண்டு போக முடியுமா, நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பப்ளிக்ல சொல்ற அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கரெக்டா வச்சுக்க முடியுமான்னு ஒரு யோசனை வந்து இந்த பர்சன் மனசுல போய்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.
இந்த ரிலேஷன்ஷிப்ல சக்சஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ மேற்கொண்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு வளர்ச்சி இருக்குமா, அதாவது ஐ மீன் growth ஏதாவது இருக்குமா, வேணுமா, நம்ம லைஃப்க்கு ஃபர்தரா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால இந்த பர்சன் சைடுல இருந்து எந்த ஒரு நெக்ஸ்ட் ஆக்ஷனுமே இருக்காது. அதாவது வேணும் வேண்டாம் அப்படிங்கறத கிளியரா சொல்லாம, ஆனா அவங்க கூட பேசுவாங்க. பட் ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வந்து நிறைய இருக்கும். பேசுவாங்க, அப்புறம் சடனா பேச மாட்டாங்க. பேசுவாங்க, அப்புறம் சடனா வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. சோ இப்படியே ஆன் அண்ட் ஆஃப்லயே இருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு நிலை வந்து இருக்காது மனசுல. இவங்க நமக்கு வேணும், இவங்க நமக்கு வேணாம் அப்படின்னு அவங்க மனசே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து குடுக்காது. சோ அதனாலயே உங்களுக்கு அவங்க கிளாரிட்டி குடுக்காமயே வச்சிருப்பாங்க. சிலர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கலாம், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்லயும் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்குமே இது வந்து பொருந்தும். ஓகேங்களா? ஏன்னா நீங்களுமே இந்த ஒரு அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா, அவங்க மனசுல என்னதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் ஆர்வம் வந்து இருக்கும். ஆனா அவங்க சொல்லாம அப்படியே மூடி 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 வச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல இருந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ்க்கான எந்த ஒரு விஷயமுமே வந்து ப்ராப்பரா நடக்காது. ஒரு ஒரு முன்னேற்றமே இருக்காது. அதுவுமே ஒரு மாரி வெயிட்டிங் ஜோன்லயே இருக்கும். அவங்களுமே ஒரு செகண்ட் மேரேஜ்க்கான விஷயங்கள் எதுவுமே ஒரு தெளிவா வந்து பேச மாட்டாங்க. சிலருக்கு இந்த டிவோர்ஸ் ப்ராப்ளம்ல இருந்தா கூட அதுவுமே ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் வந்து வராது. டிவோர்ஸ் தரேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுல ஒரு ப்ராப்ளம் வரும். எதையுமே ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு லீகலா வந்து அணுக முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த பெர்சன் சைட்ல இருந்து. அவங்க எதுவுமே வேணும், வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தர மாட்டாங்க. மேபி நீங்க நினைப்பீங்க வேணும், வேண்டான்னு சொல்லிட்டா, நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்க பார்த்துட்டு வந்து போகலாம். இவங்க வந்து நம்மள வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்காங்க. என்னன்னு ஒரு ஓப்பனா வந்து சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கிற வலி அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும். சோ நெக்ஸ்ட் 24 ஹார்ஸ்ல இந்த பெர்சன் சைட்ல இருந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு தெளிவு தரலாம். ஓகேங்களா? நான் வந்து உன்ன லவ் பண்றேன். இல்ல நான் வந்து உனக்கு இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து நான் பண்றேன். உன்ன நான் வந்து என் வீட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இல்ல நம்ம விஷயத்த பத்தி நான் பேசுறேன். இல்ல நான் இப்போ இந்த விஷயத்த நான் பத்தி பேசுறேன். இந்த டேட்ல நான் பேசுறேன். இந்த நாள்ல நான் பேசுறேன். இல்ல நான் வரப்போற நாட்கள்ல வந்து நான் பேசுறேன். நம்மள பத்தி நான் சொல்றேன். இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கட்டாயமா ஒரு மேரேஜ்ல தான் முடியும். நிச்சயமா ஒரு growth வந்து இருக்கும். ஒரு வளர்ச்சி வந்து இருக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நான் பண்றேன்றத ஏதாவது ஒரு கிளாரிட்டி வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இந்த பெர்சன் சைட்ல இருந்து நிச்சயமா வரும். ஏன்னா அந்த ஒரு கிளாரிட்டிக்கு தான் 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து கிளாரிட்டி கொடுக்க முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இவங்க எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இவங்க வாயில இருந்து வந்திருக்காது. ஒரு மாதிரி உங்களை ஒரு ஆப்ஷன்லயே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்துல நெக்ஸ்ட் இந்த 24 ஹார்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி வந்து இந்த பெர்சன் சைட்ல இருந்து வந்து கிடைக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த விஷயத்துக்கு தான் நான் உன்னை வெயிட் பண்ண வச்சேன். இந்த விஷயம் தான் எனக்கு உன்கிட்ட இருந்து வேணும் அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது. சோ ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி அப்படின்னு பாக்குறப்போ அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பயம் தெரியுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க வந்து அந்த பயத்தினாலதான் வந்து ஓபன் அப் பண்ணாம இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதுல வந்து ஒரு ஒரு பயம் இருக்கு. அதாவது நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கரெக்டா இருக்க முடியுமா, ஃபர்தரா ஃபியூச்சர்ல கரெக்டா கொண்டு போக முடியுமாங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த டிப்ரெஷன் வந்து இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, நைட்டு வரைக்கும் தூங்காம ஒரு பயத்தோடயே ஒரு கவலையோடயே அவங்க வந்து கடந்துட்டே இருக்காங்க அவங்க லைஃப. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க யோசிக்கும் போது, ஃபர்தரா ரிலேஷன்ஷிப்ப பத்தி யோசிக்கும் போதும், உங்க கூட ஃபியூச்சர் பத்தி யோசிக்கும் போதும் அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதாவது இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? நம்ம ஸ்டில் இந்த பெர்சன் வந்து செட்டில் ஆகாம இருக்கலாம். கெரியர் வைஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை இல்லாத ஒரு பெர்சனா வந்து இவங்க இருக்கலாம். சோ அதனாலேயே இவங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு பயம் இருக்கு. இந்த பெர்சனை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து கூட வச்சுக்க முடியுமா? ஒரு மேரேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியுமா? அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பயமா இல்ல இவங்களுக்கு. இவங்க லைஃப்ல கொஞ்சம் அது வந்து பெரிய அளவிலே அது வந்து உங்கள பயமுறுத்துதுன்னு சொல்லலாம்.
ஒரு நம்பிக்கை இல்லாமயே இருக்காங்க. என்ன நடக்க போகுது இனிமே? இனிமே என்ன இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம எந்த ஆக்ஷன் எடுத்து வச்சாலும், அது வந்து ஒரு மாரி ப்ராப்பரா நடக்க மாட்டேங்குது. நம்ம என்னதான் சின்சியரான எஃபர்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்காக போட்டா கூட, அது வந்து ஒரு ஃபெயிலியர்லயே தானே போகுது. அப்ப நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்காது. அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம் வந்து இவங்களுக்கு இருக்கு. பாசிட்டிவா இவங்களால நினைக்க முடியல. ஒரு ஹோப்லெஸ்ஸா தான் இவங்க இருக்காங்க. அதே விஷயத்த நினைச்சு நினைச்சு வந்து ஒரு ட்ராமாக்குள்ளாரையுமே போறாங்க. அதாவது இது நடக்காது, இல்ல இது நடக்குமா? இது நமக்கு வேணுமா? வேண்டாமா? இது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? இதுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கா? இல்லையா? இது எவ்வளோ நாள்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கைக்கு வரும்? இல்ல நம்ம இத இப்படி ஃபர்தரா கொண்டு போறது கரெக்ட் தானா? இந்த பெர்சன் நமக்கு வேணுமா? வேணாமா? இப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இவங்க மனசுல ஓடுது. உங்க ரிலேட்டடா, அதாவது உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா தான் இந்த பெர்சனுக்கு வந்து பெரிய பயமே இருக்கு. ஆனா அத வெளியில காமிச்சுக்க மாட்டேன்றாங்க. அதே நிமிஷத்துல வந்து அத எக்ஸ்பிரஸும் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் இந்த மாரி ஒரு ப்ராப்ளம்ல போயிட்டு இருக்கேன். இந்த மாரி என்னால முடியல. இந்த சர்டன் விஷயத்துல வந்து என்னால முடியல. அப்படின்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்க ஹெல்ப் கூட அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கல. அதாவது நீ ஏதாவது இதுல வந்து பண்ண முடியுமா? உன்னால இது ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு செய்ய முடியுமா? இல்ல நீ என்ன புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம் வந்து இருக்கு. ரிலேஷன்ஷிப்ப பத்தி நினைக்கும்போது, நீ என்ன நினைக்கிற? உனக்கு என்ன தோணுது? இல்ல உன் வீட்டு சைடு என்ன சொல்றாங்க? அப்படின்னு உங்ககிட்டயுமே இத வந்து அவங்க ஓப்பனா பண்ணி பேச முடியல. அப்படியே மறைச்சு மறைச்சு வச்சு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி தராம நீங்களும் ஒரு சைடு என்ன பண்றீங்க? நீங்களும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. இந்த அளவுக்கு அந்த நைட் டிப்ரஷனுக்குள்ள போறீங்க. தூங்காம இருக்கீங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்டுக்கிறீங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நம்ம சரி பண்ண முடியுமா? ஃபர்தரா ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. உங்க 2 பேரும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா, அவங்க ஃபியூச்சர்ல வந்து பெரிய அளவுல பிரியிற வரைக்கும் யோசிக்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு லைஃபே எண்ட் ஆயிரும்ல. அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். நாளைக்கே வந்து பேசிடுற மாரிதான் இருக்கும். பட் அவங்க யோசிக்கிற யோசனைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே எண்ட் ஆயிடுச்சு. இனிமே இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கைக்கு வராது. நீங்க அவங்க கூட இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நமக்கு நடக்காது. அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க? டிப்ரஷனுக்குள்ள வந்து போறாங்க. ரிப்பேரே பண்ண முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்ப. போனது போனதுதான். நமக்கு இந்த ப்ராப்ளம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு டிப்ரஷன் ஆகுறாங்க. ஆனா இப்போ இந்த நெக்ஸ்ட் ஆக்ஷன் இந்த 24 ஹார்ஸ்ல அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் 24 ஹார்ஸ்லன்னு பார்த்தா, அந்த டிப்ரஷனுக்குள்ள இருந்துதான் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த ஒன் டே எனர்ஜி வந்து அவங்கள வந்து ரொம்ப டிப்ரஷன் ஃப்ரீயா வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க டிப்ரஷன் ஃப்ரீயா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செய்வாங்க? உங்கள தான் அணுகுவாங்க. அதாவது எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. நீ வந்து இந்த விஷயத்துல வந்து எனக்கு ஏதாவது வந்து ஒரு ஹெல்ப் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி உங்கள தான் என்ன செய்வாங்க? அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு வந்து உங்கள தான் தேடி வந்து வருவாங்க. சோ நம்ம வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இவங்ககிட்ட சொல்லலாம். இல்ல நான் வந்து என் வீட்ல நான் இந்த பெர்சன்ட்ட சொல்றேன். இல்ல நீ வந்து சொல்லு. இல்ல நம்ம சேர்ந்து சொல்லலாம். அப்படின்னு சொல்லி அந்த டிப்ரஷன்ல இருந்து வெளியில வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குன்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அடுத்த கார்டு வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த பர்சன் வந்து டிப்ரெஸ்டா இருக்கிறனாலேயே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து டிலே இருக்கு. நான் சொன்னேன் தாமதம் வந்து இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப யோசிக்க யோசிக்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிச்சயமா இந்த தாமதம் அப்படின்றது வரதான் செய்யும். ஏன்னா நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க. இது என்னடா நம்ம எவ்வளவுதான் ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளால வந்து ஆனா பண்ண முடியல. அத கொண்டு வர முடியல. இந்த பெர்சன் வாயில இருந்து நம்மளால ஒரு உண்மைய வந்து வர வைக்க முடியல. இவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால இவங்க மனசுல இருந்து தெரிஞ்சுக்க முடியல. இவங்க வாயில இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியல.
வேணும்னு நினைக்கிறாங்களா வேண்டான்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற குழப்பம் கூட வரும். இல்ல இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி நாளை கடத்திட்டே போறாங்களே, உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு டிலே ஆகுறனாலயே உங்களுக்கு தோணும். நிச்சயமா இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு ப்ராப்பர் எனர்ஜில இல்ல. ரொம்ப டிப்ரெஷனான ஒரு எனர்ஜில இருக்கும்போது அந்த டிலே அப்படிங்கிறது கட்டாயமா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அதே மாதிரி அந்த லேக் ஆஃப் மோட்டிவேஷன், அதாவது ஒண்ணுமே இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல இனி என்ன இருக்கு, இனி என்ன நடக்க போகுது, இது என்ன முடியும், அவ்வளவுதான் அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி எண்ட் ஆயிடுச்சுன்னு அதையே தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர எண்ட் ஆகல அந்த ரிலேஷன்ஷிப். இன்னும் அவங்க நினைச்சா அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணி அவங்க கையில வச்சுக்க முடியும். இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிடுச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணுமே இல்ல, இந்த பர்சன் நமக்கான பர்சனா இல்ல, இவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ, இல்ல இவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்களோங்கிற எண்ணம் ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பை நோக்கி. ரொம்ப லோவா இருக்கு எனர்ஜி, லேக் ஆஃப் எனர்ஜி. அதாவது உங்க எனர்ஜி ஒரு மாதிரி யோசிக்குது, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் சைட்ல யோசிக்கிறீங்க, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் சைட்ல யோசிக்கிறாங்க. சோ அவங்களாலதான் நீங்க நெகட்டிவாவே ஆகுறீங்க. அதாவது அவங்களோட எனர்ஜிய பார்க்கும்போது தான் நீங்களுமே நெகட்டிவ் ஆகுறீங்க. இவங்க சொல்ற மாதிரி இது நடக்காதோ, இவங்க சொல்ற மாதிரி இவங்க நம்மள வேணான்னு தான் நினைக்கிறாங்களோங்கிற மாதிரி நீங்களும் நெகட்டிவ் ஆகுறீங்க. ஏன்னா 2 பேருமே வேற வேற எனர்ஜியா இருக்கு, ஒரு அலைன்மெண்ட்ல இல்ல. நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, அவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? லேக் ஆஃப் பேஷன். அதான் இந்த ரிலேஷன்ஷிப் மேல பெருசா அவங்களுக்கு ஈடுபாடு தெரியல. என்னதான் ஈடுபாடு மனசுல இருந்தாலும் டு த ரியல் அவங்க காட்ட மாட்றாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத வெளியில எக்ஸ்பிரசிவா ஒரு எக்ஸ்பிரஷனோட இதான் என் மனசுல இருக்கு, இதான் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நான் யோசிக்கிறேங்கிறத ஓப்பனா காட்ட மாட்டேன்றாங்க. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. ரொம்ப லோவாவும் ஃபீல் பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணுமே இல்ல, ரொம்ப போரிங்கான ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. அதாவது அவங்க நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப்ல. அவங்க ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கறாங்க, அவங்க அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணி அடுத்தடுத்து மேரேஜ் அப்படின்னு எல்லாமே உங்க கூட நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க போடுற எஃபர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவங்க எஃபர்ட் போடுறாங்க, பட் அது லேக் ஆகி டவுன் ஆகி லோ ஆயிருது. திருப்பி எஃபர்ட் போடுறாங்க, எந்திரிச்சு அது நடக்க மாட்டேங்குது. அப்படின்னும் போது அவங்க ஒரு மாதிரி போரியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இனி அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம் இந்த 24 ஹவர்ஸ்ல அப்படின்னா, அந்த ஒரு டிலே கம்மி ஆகலாம். இந்த தாமதம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் போது அந்த தாமதம் அப்படிங்கிற விஷயமும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னாதான் அவங்க ஒரு விஷயத்த டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. சரி இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நாளை கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இதே அவங்க ரொம்ப கிளாரிட்டியா தெளிவா இருக்காங்க அப்படின்னா, சரி இந்த விஷயத்த இன்னைக்கே பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வரும். சோ அப்படி பாக்குறப்போ அவங்க நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஃபர்தரா என்ன பண்ணலாம், இது டிலேல நிக்குதா, சரி இத பத்தி இன்னைக்கு பேசி முடிச்சிடலாம், நம்ம மனசுல இருக்கத சொல்லிடலாம், இந்த ரிலேஷன்ஷிப்ப கொஞ்சம் போரிங்கா இருக்கா, நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாம், எங்கேயாவது வெளியில போலாம், இல்ல உங்களை எங்கேயாவது ஒரு சர்ப்ரைஸா கூட்டிட்டு போலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது அந்த பர்சன் சைட்ல இருந்து செய்யலாம், இல்ல அவங்க உங்ககிட்ட ஆசையா 2 வார்த்தை உட்கார வச்சு பேசலாம். அதுவே நடந்திருக்காது இந்த ரிலேஷன்ஷிப்ல. இல்ல உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு ப்ரொபோசல் பண்ணலாம், இல்ல மேரேஜ்க்கான வேலை சடனா அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல உங்க வீட்ல சடனா இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஓபனா பண்ணலாம், இல்ல இவங்களுக்கு இவங்க ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் கம்மி ஆகலாம் அபவுட் ரிலேஷன்ஷிப். சோ இதெல்லாம் தான் அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 80 to 90% இருக்கு. ஓகேங்களா? இந்த 24 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாற்றம் வரலாம். ஒரு சடன் சேஞ்சஸா தான் நான் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கார்ட் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ல இருக்கு. சரி 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னும் போது பழைய விஷயங்கள் எல்லாமே அவங்க மறந்துட்டாங்க. அதாவது நம்ம எப்படி லவ் பண்ணோம், எப்படி ஒன்னாக இருந்தோம், எப்படி பேசிக்கிட்டோம், எப்படி பழகிக்கிட்டோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நினைப்பிலே இல்ல.
ரிலேஷன்ஷிப்பை பத்தியே மறந்துட்டாங்க. நம்ம கூட இருந்த வாழ்க்கையை பத்தியே அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கும். உங்களை கண்டுக்காம உங்ககிட்ட பேசாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்படிதான் தோணும். இவங்க நம்மள மறந்துட்டாங்க, இவங்க நமக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது அப்படி இல்ல. சோ நம்மள டோட்டலா மறந்துட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா வந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சிட்டாங்க. அதாவது சில பேர் நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து கடந்துட்டாங்க, ஈஸியா மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, நம்ம தான் இன்னும் அவங்கள நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். இதே ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இருக்காங்க போல. ஏன்னா பேசுறாங்க, சடனா பேச மாட்டேங்கிறாங்க, மனசுல என்ன இருக்குங்கிறதையும் சொல்ல மாட்டேன்றாங்க. சோ நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். ஆனா அப்படி இல்ல. அவங்க மனசுல நிச்சயமா அந்த பாஸ்ட பத்தின அந்த லவ் ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ், அதுல நடந்த கஷ்டமான விஷயமும், சந்தோஷமான விஷயமும், சோகமான விஷயமும் உங்க மனசுல டீப்பாவே பதிஞ்சிருக்கு. உங்க கூட வந்து ரீகன்சல் பண்ணணும் அப்படின்னு கட்டாயமா நினைக்கிறாங்க. தெரியுதா? டிசைர் டு ரீகன்சல் இருக்கு பாருங்க. சோ கட்டாயமா உங்க கூட ரீகன்சலேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க நினைக்கிறாங்க. அதற்கான விஷயங்களும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா ஸ்லோவா இருக்கு நான் சொல்லியிருக்கேன். எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சோ அதனால அவங்க என்னதான் எஃபர்ட் போட்டாலும், அவங்க வந்து என்னதான் தள்ளினாலும், இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த எனர்ஜி ஃபியூவல் வந்து கம்மியா இருக்கு. அவங்களோட எஃபர்ட் அதிகமா இருந்தாலும் நீங்க 2 பேரும் சேரணும் அப்படிங்கிற அந்த அலைன்மெண்ட் எனர்ஜி, அந்த லவ் எனர்ஜி வந்து பேசிக்காவே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கம்மியா இருக்கு. ஒரு தாமதம் இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க என்னதான் ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே இருக்கதான் செய்யும். சோ 2 பேரும் ஈக்குவலா இந்த ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்காக ஒருத்தரும் இன்னொருத்தருக்காக இன்னொருத்தரும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லவ்வோட கேரி பண்ணாதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொல்றது புரியுதா? சோ நெக்ஸ்ட் 24 ஹார்ஸ்ல இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு சடனா, அதாவது இது வரைக்கும் உங்க நினைப்பே வரல அவங்களுக்கு அப்படின்னா, சடனா உங்க கூட பழகுன ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நினைப்புக்கு வரலாம். உங்க பேரை பார்க்கலாம், இல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏதாவது பார்க்கலாம், இல்ல எப்படி சொல்றது, உங்களை பத்தி யாராவது பேசலாம். அதாவது உங்க நேம் யூஸ் பண்ணி யாராவது பேசலாம். இல்ல யூனிவர்ஸ் வந்து என்னன்னா யூஸ்வலா சைன் கொடுப்பாங்க. ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன சைன் எல்லாம் கொடுப்பாங்க யூனிவர்ஸ் சைட்ல இருந்து, அதெல்லாம் அவங்களும் பார்க்கலாம். இல்ல வந்து டேரோ ரிலேட்டடான வீடியோஸ் பாக்குறது, அவங்களுக்கும் இதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கலாம். அதாவது இதுல நம்பிக்கை வந்து இருக்கலாம். யூனிவர்ஸ் மேல ஒரு தீராத ஒரு லவ் வந்து இருக்கலாம். யூனிவர்ஸ் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது நடக்கும். ஓகே, நம்ம பர்சனும் நம்ம நினைச்சிட்டு தான் இருக்காங்களா, அப்ப நம்மளும் அவங்கள நினைக்கலாம், நம்மளும் அவங்க மேல வந்து ஒரு ஹார்ட் அண்ட் சோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அவங்களும் டேரோ ரீடிங்ஸ் எடுக்கிறது, பர்சனலா போய் கன்சல்ட் பண்ணி கைடன்ஸ் எடுக்கிறதுன்னு எடுக்கலாம். உங்களுக்கு தெரியாம கூட அவங்க எடுக்கலாம், உங்களுக்காக எடுக்கலாம். அவங்க மனசுல அப்ப அந்த எண்ணம் வந்து நிச்சயமா இருக்கு. இல்லாம வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. சோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு அது இன்னுமே ஹெவியா தெரியும். அவங்க நம்மள நினைக்கிறாங்க. அவங்களோட எனர்ஜிய வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க மனசுல அந்த ஆசை இருக்கு. ரீகன்சல் பண்ணலாமா? அவங்க கூட பேசலாமா? அவங்கள நினைச்சு பார்க்கலாமா? அவங்க நம்ம கூட எப்படிலாம் இருந்தாங்க? அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணலாமான்னு உங்களுக்கு சடனா உங்க கூட இருந்த கனவுகள் ஃபுல்லா வரும். உங்க கூட ரீகன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ஆசைப்படுறாங்க. சோ அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணலாம். உங்க மேல ஏதாவது சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அதெல்லாம் விட்டுறணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த வருத்தத்தை எல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா உங்க கூட சேரணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அதற்கான விஷயங்கள் வந்து உங்க பர்சன் சைடு இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? இந்த கார்டு 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ரிவர்ஸ்னும் போது கான் கெட் வர்ஸ். வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆகாது. ஓகேங்களா? நீங்க வந்து ரொம்ப மோசமாயிரும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு செட்டே ஆகாது. இந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு வேணாம். இந்த பர்சனே நமக்கு வேணாம். இவங்களோட
பேச்சே வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களை யூனிவர்ஸ் வந்து அப்படி இருக்க விட மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை திருப்பி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு மாற்றம் வந்து வரும். இந்த பர்சன் சைட்ல இருந்து நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நிச்சயமா ஏதாவது ஒரு மாற்றம் வந்து வரும். மேலதான் போகுமே தவிர இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாளும் கீழே வராது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை கீழ் நோக்கி தள்ளி விடாது, மேல் நோக்கி தான் எடுத்துட்டு போகும். ஒரு ரெக்கவரி இருக்கு, ஒரு ரீஜெனரேஷன் இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்காம அதை விட அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு எண்ட் வந்து காட் சைடுல இருந்து யூனிவர்ஸ் சைடுல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் 24 ஹார்ஸ் என்ன நடக்கலாம்? நீங்க இவங்க கூட உங்களுடைய தொடர்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க ஏதாவது ஒரு வழியில உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க. ஒரு கால், மெசேஜ், டெக்ஸ்ட் இந்த பர்சன் சைட்ல இருந்து வரும். இவங்களா பேசுறாங்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா கூட அவங்களா நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துட்டு போலான்னு உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ ஒன் சைடட், செகண்ட் மேரேஜ்ல இருக்கீங்க, டிவர்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராப்பரான விஷயம் ரிலேஷன்ஷிப் நடக்கணும், ஒரு ப்ராப்பரான ஒரு லவ் என் லைஃப்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்படி யாரா இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் வந்து நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நடக்கலாம். இந்த பர்சன் சைட்ல இருந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவான ஆக்ஷனா இருக்கலாம் அவங்கள நோக்கி. அதாவது நீங்க வேணும் அப்படிங்கறது மட்டும்தான் இவங்களுடைய ஒரு எண்ணம் அப்படிங்கறத இவங்க உங்களுக்கு ஸ்லோவாவே புரிய வைப்பாங்க. நீங்க இவங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவங்க வந்து எனக்கு வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க தான் அவங்களுக்கு எல்லாம் அப்படிங்கறத வந்து அவங்க சைட்ல இருந்து எப்படி புரிய வைக்கணுமோ அந்த விதத்துல உங்களுக்கு அவங்க புரிய வைப்பாங்க. அது பாசிட்டிவாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கும். லாஸ்ட் கார்ட் பார்க்கலாமா? ஓகே, கிங் ஆஃப் வான்ஸ். இது வந்து ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி. ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் சொல்லும் போது உங்க பர்சன் வந்து நேச்சுரலாவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடியவங்க. எது இருந்தாலும் அவங்க தான் பண்ணி முடிக்கணும், நானே பாத்துக்கிறேன், நானே பண்றேன், நான் இந்த விஷயத்துல நான் பண்றேன்னு சொல்லி முன்னிலை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுடைய விஷன் டோட்டலாவே ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப பெருசா தான் இருக்கும். எதையுமே வந்து ரொம்ப சின்ன விஷயத்தோட பார்க்க மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை வந்து ஒரு பெரிய அளவுல தான் யோசிப்பாங்க. அதனாலதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கே நடந்து இன்னைக்கே பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த அவங்க இவ்வளோ பெரிய விஷயமா திங்க் பண்றாங்க. இது வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் தான். ஒரு எதையுமே சின்ன இடத்துல யோசிக்காம பெரிய இடத்துல யோசிக்கிறது ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் தான். ஆனா ரிலேஷன்ஷிப்னு பாக்குறப்போ ரிலேஷன்ஷிப்ல வந்து பெருசா இருந்தாலும் சின்ன விஷயமா எடுத்துட்டு போறதுதான் ரிலேஷன்ஷிப்க்கு ஒர்க் ஆகும். அப்படி பாக்குறப்போ இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு தாமதம் வர்றதுக்கு ஒரே ரீசன் வந்து இவங்க சின்ன விஷயத்த கூட பெருசாவே யோசிச்சு பழகிட்டாங்க. அப்படின்னு பாக்குறப்போ சின்ன பிரச்சனை கூட பெருசா தெரியுது. அப்போ ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. உங்ககிட்ட அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வர்றதுக்கு வந்து அதுவே ஒரு தடங்கலா இருக்கு. அதாவது அவங்களுடைய தாட்டே அவங்களுக்கு ஒரு பெரிய பெரியரா வந்து இருக்கு. அவங்களுக்கு எப்படி அந்த சேலஞ்சஸ ஓவர் கம் பண்ணி வந்து உங்ககிட்ட பேசணுங்கிறது தெரியல. கெரியர்ல எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க, ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப கெரியர் ஃபோக்கஸ்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. 50% லவ்னா 50% கெரியர் தான். கெரியர் தான் இவங்களுக்கு எல்லாமே. அப்படின்னு இருக்கப்போ கெரியர்ல காட்டுற அந்த ஒரு வேகத்தையும் அந்த ஒரு தாட்டையும் அப்படியே தூக்கிட்டு வந்து லவ்ல அப்ளை பண்றாங்க, ஃபெயிலியர் ஆகுறாங்க. கெரியர் வேற, லவ் வேற. கெரியருக்கு இந்த தாட் நிச்சயமா செட் ஆகும். ஒரு சின்ன விஷயத்த கூட பெரிய அளவுல யோசிக்கும் போது ஒரு பிசினஸ்ல ஆகட்டும், இல்ல ஒரு கம்பெனி வந்து ஒரு பெரிய அளவுல போகும். இவங்களே லைஃப்ல ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வந்து ஆகலாம். ஆனா ரிலேஷன்ஷிப்புக்குன்னு பாக்குறப்போ பெரிய விஷயத்தையும் சின்ன விஷயமா யோசிச்சு ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசினா மட்டும்தான் பிரச்சனை வந்து சரியாகும். அது அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கலாம்னா 24 ஹவர்ஸ்ல நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ஒரு விஷயத்த ரொம்ப லைட் ஹார்டடா எடுத்துட்டு போகலாம். அதாவது இந்த விஷயம் இவ்வளவுதானா, இவ்வளவு நாள் உங்களை பத்தி பெருசா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உங்களை பத்தி யோசிக்கும் போது இந்த விஷயம் இவ்வளவுதானா, நம்ம தான் அதை பெருசா பார்த்தோம்ல, நம்ம தான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டோம்ல, சரி ஓகே நடந்தது நடந்துருச்சு,
இனி இதுல வந்து நம்ம சமாதானமா போய்க்கலாம், நடந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து லைட் ஹார்ட்டடா எடுத்துட்டு போவாங்க. உங்ககிட்ட ஈஸியா வந்து சமாதானம் வந்து பேசுவாங்க, கன்வின்ஸ் ஆவாங்க. ஓகேவா, இந்த பிரச்சனை இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு ஈஸியா கன்வின்ஸ் ஆவாங்க. இதுதான் எங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷனா இருக்கு 24 ஹவர்ஸ்ல. வீடியோவை கிளியரா சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பாயிண்டையும் ஸ்கிப் பண்ணாம கேட்டாதான் நான் என்ன சொல்ல வரேன்னு கிளியரா புரியும். ஓகே, வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye. அப்புறம் இன்னொரு விஷயம், பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. தேங்க்யூ.